அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தமது தொழுகையில் ஒற்றைப்படையான ரக்காத்துகளை முடித்து எழும்பொழுது உட்காராமல் எழமாட்டார்கள் என மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 823. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வரிசையில் ஒருவர் தொழுகையில் ஈடுபடும் பொழுது ஒற்றைப்படையான ரக்காத்துகளை முடித்து நிலைக்கு வரும்பொழுது நேரடியாக நிலைக்கு வந்துவிடாமல் ஒரு சிறு அமர்வுக்கு பிறகே நிலைக்கு வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஒரே சலாமை கொண்டு 5 ரக்காத்துகள் 7 ரக்காத்துகள் ஆகிய எண்ணிக்கையில் தஹஜ்ஜுத் மற்றும் வித்ரு தொழுகைகளை தொழும் பொழுது இந்த சட்டம் பொருந்தாது. இது தவிர 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை தொழும் பொழுது, அல்லது 3 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையை தொழும் பொழுது, அல்லது 2 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையை தொழும் பொழுதெல்லாம் முதலாவது ரக்காத்தை முடித்து நிலைக்கு வரும் பொழுதும் 3வது ரக்காத்தை முடித்து நிலைக்கு வரும் பொழுதும் நேரடியாக நிலைக்கு வந்து விடாமல் ஒரு சிறு அமர்வுக்கு பிறகே நிலைக்கு வர வேண்டும். இதுவே நபி வழி. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.